இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. தேசிய நல்லிணக்கத்தை மக்கள் தொடர்ந்து மதிக்க வேண்டும். பிரதமர் வலியுறுத்து. நாட்டின் அமைதியையும் ஒற்றுமையும் எளிதில் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என மக்களுக்கு பிரதமர் அறைகூவல் விடுத்துள்ளார். நாம் அடைந்த அமைதி, ஒற்றுமை, வளர்ச்சி இவையெல்லாம் சாதாரண விஷயங்கள் அல்ல. அவற்றை பாதுகாக்க நாம் அனைவரும் பொறுப்பேற்க வேண்டும் என்றார் அவர். புத்ரஜயாவில் நடைபெற்ற பிரதமர் துறை ஊழியர்களுடனான சந்திப்பில் ஸ்ரீ அன்வார் அவ்வாறு கூறினார். மலேசியா பல இனங்கள், மதங்கள், மாநிலங்களை கொண்ட நாடாக இருந்தும் அற்புதமான அமைதியை அனுபவிக்கிறது. ஆனால் பல நாடுகள் இதே பன்முக சமூகத்துடன் இருந்தாலும் உள்நாட்டு குழப்பங்கள், இனவாதம், மதவாதம் போன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றன. ஆகவே மலேசியர்களாகிய நாம் கொடுத்து வைத்தவர்கள் என குறிப்பிட்ட அன்வார், அந்த ஒற்றுமையை நாம் பாதுகாக்க வேண்டும். இது நாட்டின் அரசியல் நிலைத்தன்மைக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் அடிப்படை என்றார். 2021ஆம் ஆண்டு முதல் மை கார்டு தவறாக பயன்படுத்தியது தொடர்பில் 1337 பேர் கைது. மை கார்டு மற்றும் பிறப்பு பத்திரங்களை தவறாக பயன்படுத்தியதன் தொடர்பில் 2021ஆம் ஆண்டு முதல் இவ்வாண்டு அக்டோபர் 31ஆம் தேதி வரை வெளிநாட்டினர் உட்பட மொத்தம் 1337 பேர் கைது செய்யப்பட்டதாக உள்துறை அமைச்சர் ஸ்ரீ சைஃபுதீன் அசதியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். 1990ஆம் ஆண்டின் தேசிய பதிவு விதிமுறைகளின் கீழ் மை கார்டை 338 பேர் தவறாக பயன்படுத்தியதாக நாடாளுமன்றத்தில் எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த போது அவர் இத்தகவலை வெளியிட்டார். இவற்றில் 232 பேர் போலி மை கார்டுகள் மற்றும் மற்றவர்களின் மை கார்டை பயன்படுத்திய 106 சம்பவங்களும் அடங்கும். இந்த குற்றம் புரிந்தவர்களில் 172 பேர் பிலிப்பைன்ஸ் மற்றும் 132 பேர் இந்தோனேசியர்கள் மற்றும் 34 பேர் மற்ற நாடுகளை சேர்ந்த பிரஜைகள் ஆவர். இது தொடர்பான சில வழக்குகள் இன்னும் நடைபெற்று வருவதோடு சிலருக்கு நடப்பு சட்டத்தின் கீழ் தண்டனை விதிக்கப்பட்டது. 1990ஆம் ஆண்டு முதல் தேசிய பதிவு விதிமுறைகளின் கீழ் 843 குற்றச்சாட்டுகள் பதிவாகி இருப்பதையும் சைஃபுதீன் அசதியோன் சுட்டிக்காட்டினார். SPM வாய்மொழி தேர்வு கேள்விகள் கசிந்தது மறுக்கும் கல்வி அமைச்சு. சமூக ஊடகங்களில் பரவி வரும் 2025 SPM தேசிய ஆங்கில மற்றும் வாய்மொழி தேர்விற்கான கேள்விகள் கசிந்தன என்ற தகவல் முற்றிலும் பொய்யானது என்று கல்வி அமைச்சு கூறியுள்ளது. இணையத்தில் பகிரப்பட்டவை உண்மையான தேர்வு கேள்விகள் அல்ல என்றும், மாறாக டாக்குமெண்ட் ஸ்டாண்டர்ட் குறிக்குலம் தான் பெண்டகிஸ்தான் இடம்பெற்ற பொது தலைப்புகளின் பட்டியல் மட்டுமே என்று அமைச்சின் ஆரம்ப விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த தலைப்புகள் சில ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களிடையே புரிந்துரையாக பகிரப்பட்டவையே தவிர அவை அதிகாரப்பூர்வமான கேள்வி கசிவுகள் அல்ல என்றும் தெரிவிக்கப்பட்டது. அத்துடன் அனைத்து தேர்வு தாள்களும் கடுமையான பாதுகாப்பு நடைமுறைகளின் கீழ் தயாரிக்கப்படுகின்றன என்றும், அவை அக்தா ரஹஸ்யா ராஸ்மி 1972 சட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்படுகின்றன என்றும் விளக்கமளிக்கப்பட்டது. SPM மாணவர்கள் சமூக ஊடகங்களில் பரவும் தவறான தகவல்களை பாதிக்கப்படாமல் நடைபெற்று வரும் தேர்வில் முழு கவனத்தையும் செலுத்துமாறு அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது. உப்சியில் 7வது நல்லார்கினியன் மரபு கவிதை போட்டி பரிசளிப்பு விழா. மூத்த கவிஞர்கள் கௌரவிப்பு. தஞ்சோங் மாலிம் சுல்தான் எட்ரிஸ் கல்வியியல் பல்கலைக்கழக வளர்த்தமிழ் மன்றத்தின் நல்லார்கினியன் மரபு கவிதை போட்டியின் பரிசளிப்பு விழா பல்கலைக்கழகத்தின் புதிய வளாக மண்டபத்தில் மிகவும் சிறப்பான முறையில் அண்மையில் நடைபெற்றது. மலேசிய திருநாட்டில் மரபு கவிதையானது மீண்டும் தழைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் இப்போட்டி 7வது முறையாக நடத்தப்பட்டது. நாட்டில் தமிழ் மொழி செழித்திருக்க பெரும் பங்காற்றிய இறை அருட்கவிஞர் சீனி நைனா முகமது அவர்களின் புனை பெயரான நல்லார்கினியன் பெயரில் பல்கலைக்கழகத்தின் இணை பேராசிரியர் முனைவர் மனோன்மணி தேவி அண்ணாமலை அவர்களின் பெரும் முயற்சியில் இப்போட்டி நடத்தப்படுகிறது என ஏற்பாட்டு குழு தலைவர் கீதரசன் சுந்தரேசன் தனது உரையில் குறிப்பிட்டார். 4 ஆண்டுகளுக்கு முன் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு வருகை புரிந்த மாய்காவின் தேசிய துணைத் தலைவர் ஸ்ரீ M சரவணன் இந்த விழாவை தொடர்ந்து நடத்துவதற்கு 5 லட்சம் ரிங்கிட் நன்கொடை வழங்கியதற்காக அவருக்கு கீதரசன் சுந்தரேசன் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். கம்பனையும் பாரதியையும் இன்றும் கொண்டாடுகிறோம் என்றார். அவர்களின் வரிகள் ஆழமானவை,
அர்த்தம் நிறைந்தவை என்றும் இதுபோன்ற போட்டிகள் நடத்தப்பட்டு சமுதாயத்தில் சிந்தனை புரட்சி உருவாக வேண்டும் என்று தாபா நாடாளுமன்ற உறுப்பினருமான சரவணன் தனது உரையில் தெரிவித்தார். பிளஸ் நெடுஞ்சாலையில் குடை சாய்ந்த காய்கறி லாரி ஓட்டுநர் உடல் கருகி மாண்டார். இப்போ அருகே பிளஸ் நெடுஞ்சாலையில் இன்று காலை கொள்கலன் லாரி கவிழ்ந்ததில் தீப்பிடித்ததில் அதன் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி மாண்டார். காய்கறிகளை ஏற்றியிருந்த அந்த குளிர்பதன லாரி அதிகாலை 3 மணிக்கு மேல் சாலையோரமாக குடை சாய்ந்து தீப்பற்றியது. சம்பவ இடம் விரைந்த தீயணைப்பு மீட்பு படையினர் அதிகாலை 5 மணி அளவில் தீயை அணைத்தனர். பிறகு முழுவதுமாக எரிந்து போன 64 வயது ஓட்டுநரின் சடலத்தை மீட்டு விசாரணைக்காக போலீசிடம் ஒப்படைத்தனர். கோத்தபாரு அரண்மனை முன் சட்டவிரோதமாக ஒன்று கூடிய 13 பேர் கைது. கூர்மையான ஆயுதங்கள் பறிமுதல். கிளந்தான் மாநிலத்தின் குபாங் கெரியான் பகுதியில் உள்ள இஸ்தானா நெகிரி அரண்மனை முன் சட்டவிரோதமாக கூட்டம் நடத்திய 13 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் ஒரு பெண் உட்பட 3 ஒராங் அஸ்லி ஆண்களும் உள்ளடங்குவர். இவர்கள் நேற்று காலை சுமார் 11:40 மணியளவில் அரண்மனை முன் திரண்டதாக கூறப்படுகிறது. போலீசார் அவர்களை கைது செய்யும் போது சிலரிடம் இருந்து கெரிஸ், ஈட்டி, வாள் போன்ற கூர்மையான ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. அதோடு மரக்கோள்கள், மூங்கில் குச்சிகள், செம்பு தேநீர் பாத்திரம், செம்பு கோப்பைகள், பல நாணயங்கள் மற்றும் மஞ்சள் நிற துணி ஆகியவையும் கைப்பற்றப்பட்டுள்ளன. 26 முதல் 67 வயதிற்கு உட்பட்ட அவர்கள் அனைவரும் வருகின்ற சனிக்கிழமை வரை போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் மீது தண்டனை சட்டம் மற்றும் சட்டவிரோத கூட்டத்தில் பங்கேற்ற குற்றச்சாட்டில் விசாரணை நடைபெற்று வருகிறது. பாதாள குழி ஏற்பட்டதை தொடர்ந்து எஸ்கே பண்டார் தாசிக் கெசுமா சாலை மூடப்பட்டது. செமினி பண்டார் தாசிக் கெசுமா தேசிய தொடக்கப்பள்ளிக்கு அருகே உள்ள சாலையில் சுமார் 4 மீட்டர் ஆழத்தில் பாதாள குழி ஏற்பட்டதை தொடர்ந்து அந்த சாலை மூடப்பட்டது. நேற்று காலை அதிகாரிகள் மற்றும் காஜாங் நகராண்மை கழகத்திற்கு தகவல் தெரிவிப்பதற்கு முன்பே இந்த சம்பவம் சாலை பயனர்களால் கவனிக்கப்பட்டதாக தெரிகிறது. இந்த விவகாரம் குறித்து தங்களுக்கு தகவல் கிடைக்கப்பட்டதை தொடர்ந்து போக்குவரத்து பயனர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அந்த சாலை மூடப்பட்டதாக காஜாங் நகராண்மை கழகத்தின் தொழில்துறை திட்டப்பிரிவு மற்றும் பொது உறவு இயக்குநர் கமாருல் இஸ்வான் சுலேமான் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் கழிவுநீர் பயன்பாட்டு குழாய் பாதைக்கு அருகில் குழி ஏற்பட்டிருப்பது விசாரணையின் மூலம் கண்டறியப்பட்டது. மேல் நடவடிக்கை எடுப்பதற்காக இந்த விவகாரம் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு காஜாங் மாவட்ட திட்டமிடல் பிரிவு தகவல் தெரிவித்துள்ளது. பாதாள குழி ஏற்பட்ட இடத்தையும் அதன் உள்ளே தண்ணீர் பாய்வதை காட்டும் 30 வினாடிகளை கொண்ட வீடியோ பதிவு சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ளது. போர்டிக்சன் ஹோட்டலுக்கு அருகே ஆடவரின் சடலம் மிதந்த நிலையில் கண்டெடுப்பு. போர்டிக்சன் 4வது மைல் கடற்கரையில் உள்ள ஹோட்டலுக்கு அருகே முழு உடையுடன் இறந்த நிலையில் காணப்பட்ட ஆடவரின் உடல் மிதந்த நிலையில் வெள்ளிக்கிழமை கண்டுபிடிக்கப்பட்டது. இரவு மணி 7:55 அளவில் இது குறித்து தகவல் கிடைக்கப்பட்டதாக போர்டிக்சன் மாவட்ட காவல் போலீஸ் தலைவர் மஸ்லான் யூடின் தெரிவித்தார். 64 கிலோ எடையுடன் 164 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட அந்த ஆடவர் ஒட்டுப்பொருட்களை அணிந்திருந்தார். கருப்பு நிற டி சட்டை, பச்சை நிற அரைக்கால் சிலுவார் அணிந்திருந்த அந்த ஆடவரின் உடலில் அடையாள ஆவணங்கள் எதுவும் இல்லை என தெரிவிக்கப்பட்டது. மேலும் அவரது உடலில் காயங்கள் மற்றும் குற்றவியல் நடந்ததற்கான அறிகுறியும் காணப்படவில்லை. இந்த இறப்பை திடீர் மரணமாக போலீசார் வகைப்படுத்தியுள்ளனர். உடற்கூறு பரிசோதனைக்காக அந்த சடலம் போர்டிக்சன் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஓரின சேர்க்கையாளர்கள் இரு பாலினத்தவர்கள் உறவினால் கடந்த ஆண்டு HIV 2 விழுக்காடு உயர்வு. 2024ஆம் ஆண்டில் மொத்தம் 3185 HIV நோயாளிகள் பதிவாகியுள்ளனர். இது முந்தைய ஆண்டில் பதிவான 3222 நோயாளிகளுடன் ஒப்பிடும்போது சற்று குறைவாகும். 2002ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டுகளுக்கு இடையில் நாட்டில் மொத்தமாக புதிய HIV தொற்றுகள் 54 விழுக்காடு குறைந்துள்ளதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அகமது தெரிவித்துள்ளார். ஓரின சேர்க்கை அல்லது பாலின உறவுகளினால் 2024ஆம் ஆண்டில் 2037 பேர் HIV நோய் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். 2023ஆம் ஆண்டில் 1995 பேர் இந்நோய்க்குள்ளானதை ஒப்பிடும்போது இந்த எண்ணிக்கை கடந்த ஆண்டு 2 விழுக்காடு அதிகரித்துள்ளது என
நாடாளுமன்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்ட எழுத்துப்பூர்வ பதிலில் சுல்கிஃப்லி கூறினார். LGBTQ தரப்பை சேர்ந்த HIV நோயாளிகளின் எண்ணிக்கை மற்றும் போதைப்பொருள் துஷ்பிரயோகத்தால் பாதிக்கப்பட்ட HIV நோயாளிகளின் எண்ணிக்கை குறித்து அண்மைய மற்றும் இதற்கு முந்தைய ஆண்டின் புள்ளி விவரங்கள் குறித்து பெரிக்கத்தான் நேஷனல் ஜாஸின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜுல்கிஃப்லின் இஸ்மாயில் வினவிய கேள்விக்கு பதிலளித்த போது ஜுல்கிஃப்லி அகமது இதனை தெரிவித்தார். சீனாவில் சரிந்து விழுந்த புதிய பாலம், உயிர் சேதங்கள் பதிவாகவில்லை. சீனாவின் தென்மேற்கு பகுதியில் இவ்வாண்டு ஆரம்பத்தில் திறக்கப்பட்ட புதிய பாலம் ஒன்று சரிந்து விழுந்ததாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அச்சம்பவத்தில் அதிர்ஷ்டவசமாக உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்று கூறப்பட்டது. கடந்த திங்கட்கிழமை மதியம் 758 மீட்டர் நீளமுடைய அந்த பாலத்தின் அருகில் உள்ள சாலைகளும் மலைச்சரிவுகளும் பிளவுகள் ஏற்பட்டதால் பாலம் உடனடியாக மூடப்பட்டது. நேற்று மலைப்பகுதியின் நிலைமை மேலும் மோசமடைந்து பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதன் விளைவாக பாலத்தின் அணுகுமுறையும் சாலை பகுதியும் இடிந்து விழுந்தன என்று உள்ளூர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது.